ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு நடைபெற போகிறது. அதில் கலந்து கொள்ள தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீங்கள் வேறு எதுவும் கேட்குறதுனா கேளுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 8 மாநில முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் அனுப்பிய குறிப்பாக அனைத்து முதல்வர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அனுப்பினார். 8 முதல்வர்கள் ஒன்றிணைந்து எதுக்காக குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் அனுப்பினார். குறிப்பான வந்து எதிர்ப்பு முதல்ல டாஸ்மாக் நடந்த முறைகேடுகளுக்கு முதலமைச்சர் அதை தடுக்க நினைக்காமல் அந்த விசாரணைகளை அதற்கு பதில் சொல்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் போய் அதுக்கெல்லாம் தடை கேட்பது, ஒரு ஏஜென்சி கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து விசாரணை நடத்துறப்ப அது அரசாங்கமே தமிழ்நாடு அரசாங்கமே அதை தடை செய்ய நினைப்பது மூலம் தடுக்கட்டும். அதே போல அவர் அது செய்யாமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை பற்றி எல்லாம் பேசணும். முல்லை பெரியார் அணையை வந்து பலப்படுத்த நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டையாக கேரள அரசு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதை இன்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அங்கே போய் கேரள அரசாங்கம் தடையாக இருக்குன்னு சொல்லி அங்கே போய் மனு தாக்கல் செய்கிறாங்க. ஆனால் இங்கே பினராயி விஜயனோட அவங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயனோட இவர் சேர்ந்து கைகோத்து கொண்டு போராட்டம் நடத்துறாரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து. இது மாதிரி இரட்டை வேடங்கிறது திமுகவுக்கு கைவந்த கலை. இதுல இருந்து அவங்க முல்லை பெரியாறு அணையில அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பெற்று தந்த தீர்ப்பை நிறைவேற்ற வலியுறுத்தி உச்சநீதிமன்றம் சொல்வதற்கு முன்பு இங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அடிக்கடி சந்திக்கிறார்கள். அவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு கண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. பிஜேபி கூட்டணி போயிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ எடப்பாடி என்ன சொல்றாங்க, முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாங்க, இந்த பிஜேபி கூட்டணியில் வந்து டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு வந்து இடம் இருக்காங்க. எந்த அமைச்சர்கள் சொல்றாங்க? முன்னாள் அமைச்சருடைய பேச்சு ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இல்ல அது நீங்க அந்த பேட்டியெல்லாம் சரியா பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க நான் நேரத்தே சொன்ன சென்னையில திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அவருக்கு சரியான, ஏன்னா என்டிஏ கூட்டணியின் சேர்ந்த தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அவர், பாஜகவுடைய தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது தனிப்பட்ட சாதனைகளாக திருமணங்களால் வந்து ஓபிஎஸ் அவர்களும் நீங்கள் வந்து ஒன்றா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. இதனால வந்து நீங்கள் தனிப்பட்ட கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க 24 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பாராளுமன்ற தேர்தலின் போது 24 பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். 26ல் திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணியை பற்றி யாராவது ஏதோ பதில் சொன்னா, கேள்வி பேசினாங்கன்னா அது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவரிடம் கேள்வி. உதயநிதி அவர்களின் நெருங்கிய நண்பர், அவர் நிழல் போல் இருக்கக்கூடியவர் தான் ரித்தீஷ் என்பவர்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அவர் அரசாங்கத்தில் எந்த பதவி வைக்கிறதான்னு தெரியல. அவர் வந்து அவர் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதுக்கெல்லாம் அந்த முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டியது. ராணிப்பேட்டையில நான் வேட்பாளரே அறிவிக்கலையே. பார்த்திபன் ராணிப்பேட்டையில நான் அறிவிக்கவே இல்லை. ராணிப்பேட்டை தொகுதிக்கு நான் எந்த வேட்பாளரையும் அறிவிக்கல. இந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்க, நீங்க போட்டியிட போறீங்களான்னு கேட்கறீங்க. இது பத்திரிகை தர்மத்துக்கு உட்பட்டதுன்னா நான் அன்றைக்கு சோளிங்கர் பேசியது எப்படி கூட்டணி தர்மத்தை மீறியதாக இருக்கும். நீங்க என்ன வந்து கேட்கறீங்க, கூட்டணியில ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்க முதுகுளத்தில் போட்டிடுவீங்களான்னு கேட்கிறப்ப அதற்கு நான் ஒரு பதில் சொன்னா அது கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக நீங்களே செய்திகள் வெளியிடுறீங்க. ஒரு கட்சியின் தலைவர்
ஒரு தொகுதியில பொதுக்கூட்டமோ இல்ல நிர்வாகிகள் கூட்டமோ நடத்துறப்ப தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவதையெல்லாம் நீங்க கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக நீங்க ராணிப்பேட்டன் தவறாக கேட்டீங்க. அப்படி சொல்றப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்களே, நீங்க முதுகுளத்தூர்ல போட்டிடுவீங்களான்னு. இது எப்படி பத்திரிகை தர்மமா என்கிறத நீங்க தான் யோசிச்சு சொல்லுங்க. முதல்வர் எல்லாருக்கும் எல்லாம் என்பது திராவிட மாடல், எல்லாருக்கும் இல்லை என்பது தேசிய பாஜக மாடல் அப்படின்னு எல்லாருக்கும் இல்லைன்னா அவங்க திமுகவின் முதல் குடும்பத்திற்கு தான் எல்லாருக்கும் எல்லாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாதுங்கிறத தேர்தல் வாக்குறுதிகள்ல 90% நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதே தெரியும். அதனால அவங்க பேசுற அந்த தமிழ் வார்த்தை சாரங்கள்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தொலைக்காட்சிகள்ல பார்த்தோன்னா விசிலம்பட்டி அருகே தும்மக்குண்டுங்கிற ஊர்ல 10th எக்ஸாம்ல நிறைய மாணவர்கள் அங்க 9 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. தமிழாசிரியரே இல்லை என்கிற நிலைமைக்கு அந்த பள்ளியில இல்லைங்கிற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிற போது இவர்கள் தமிழ் தமிழ் என்று கத்துவதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு தான். 4 ஆண்டுகள் தமிழக அரசு ஆட்சியுடைய செயல்பாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்ததில்லை என்பதுதான் மக்கள் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நல்ல முடிவு தரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த அளவுக்கு ஆட்சி அமைக்கிறது? திமுக என்கிற தீய சக்தி கூட்டணியை வீழ்த்துவதற்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டணி எங்களது கூட்டணி தான். உறுதியாக நாங்கள் திமுகவை முறியடிப்போம். திமுக கூட்டணியிலிருந்து வேற யாரும் விலகி பாஜக கூட்டணியில் சேர்வதற்கு வாய்ப்பு உங்களுடைய யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க தான் அதை பத்தி பேசணும். கடந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஆட்சி இதுவரை நடந்த ஏற்கனவே சொன்ன பதில், இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சிகளிலே பெரும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆட்சிகள்ல மிகவும் மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்குங்கிற இதுக்கு மேல நீங்க இதுல என்ன பதிலா நீங்க வேண்டியதை நீங்க எழுதி கொள்ளுங்க. இதுவரை நடந்த ஆட்சியிலேயே நான் தமிழ்ல தானே நம்ம தாய்மொழியில தானே பேசுறேன். இதுவரை நான் முதல்ல நீங்க கேட்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இந்த ஆட்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க. இப்ப நீங்க மறுபடியும் எத்தனை சுத்தி வந்தாலும் என் பதில் முன்ன நான் சொன்ன பதில் தான். சரி.